The words that I speak to you are spirit and life. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் போது நம்மிடத்தில் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் நம்மை புடைசூழ நின்றாலும் வாக்கு மாறாத நம் இறைவனுடைய அந்த வார்த்தை நம்மை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய பேரன்பு எப்படி நம்மை தாங்கிக் கொள்ளுமோ என்ற வார்த்தைகளை நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்டிருப்போம். எனவே அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்த அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும். தன்னலம் துறந்து பிறர் நலத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவருடைய உண்மையான அந்த வாழ்விற்கு நாம் செல்கின்றோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்னும் இறை வார்த்தையை நாம் கண்டுணர வேண்டும். திருப்பாடல்கள் 119, 105 என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் ஒளி அதுவே என்ற அந்த இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது நாம் ஆண்டவரை முழுமையாக கண்டுகொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பு உறவுகளே, ஒருவர் இந்த உலகையே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி அதன்படி நடந்து விண்ணக வாழ்விற்கான பாதையை செம்மைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் கரங்களில் ஏந்தி உங்களுடைய நாவினால் அறிக்கையிடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பூவுலகில் உள்ள எல்லா நாவும் அறிக்கையிட்டு பாட வேண்டும். இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பது என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுப்போர் பேறு பெற்றோர் என்ற இறை வார்த்தையின் பொருட்டு நல்ல நில விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்களாய் நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருடைய விண்ணக வாழ்விற்கு தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.